தேசிய கால்பந்தாட்டக்காரர் ஃபைசால் அலி மீது எரித்ராவகம் வீசப்பட்டது தொடர்பில் 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன் கைதாகியுள்ளான். விசாரணைக்காக அவனை தடுத்து வைக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்படும் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்து ஹுசைன் ஒமார் கான் கூறினார். இவ்வேளையில் துப்பு துலக்கும் பொருட்டு ஃபைசால் உள்ளிட்ட மூவரிடம் இருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணையை துரிதப்படுத்த இன்று மேலும் சிலர் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படவிருப்பதாகவும் அவர் சொன்னார். கோலாலம்பூர் கோத்தாடாமான்சாராவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை நண்பகலில் ஃபைசால் மீது மர்ம நபர்கள் ஆசிட் தாக்குதல் நடத்தினர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஃபைசாலை நோக்கி குட் லக் என கூறிவிட்டு ஆசிட்டை வீசி சென்றனர். அதில் ஃபைசாலுக்கு 2ஆம் கட்ட தீப்புண் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஃபைசால் மீது தாக்குதல் நடத்தியவர்களை விரைந்து கண்டுபிடிக்குமாறு ஸ்லாங்கூர் சுல்தான் ஜோகூர் TMJ இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனாயோ உள்ளிட்டோர் வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒரே வாரத்தில் தேசிய கால்பந்தாட்டக்காரர்களை உட்படுத்தி 2வது சம்பவமாக ஃபைசால் அலி மீது எரித்ராவக வீச்சு நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாக ஃபைசாலின் சகா அக்யா ரஷீத் குவாலத்ரங்கானுவில் கொள்ளையிடப்பட்டார். கடந்த வியாழக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் காரில் இருந்து இறங்கிய வேகத்தில் அவரை மர்ம நபர் லட்டியால் தலையிலும் உடம்பிலும் தாக்கி பணப்பை மற்றும் கைபேசியை எடுத்துக்கொண்டு தப்பியோடினார்.